ஸோ ஆர்பிஐயோட புது ரூல், நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆர்பிஐயோட புது ரூல் சில்வர் கூட வைக்கலாங்க அப்படின்னு. சில்வர் வந்து வைக்கலாம், அதில் வந்து புல்லியன் மட்டும் அலவுடு இல்லை, புல்லியன் பார்ஸ் வந்து அலவுடு இல்லை. காயினும் ஜுவல்லரியும் அலவுடு. காயினும் ஜுவல்லரியும் எது நீங்கள் வைக்கிறீங்களோ அது ஹால்மார்க்காக இருக்கணும்னு. இங்கே தான் சேலஞ்ச் இருக்குது. இங்கே வந்து எந்த 2 சேலஞ்ச் இருக்குதுன்னு நான் கிளியராக சொல்கிறேன். பட் அந்த ரூலை மட்டும் கிளியராக பார்த்துடுவோம். ரூல் என்னென்னா, ஒன்லி ஹால்மார்க் சில்வர் வித் குவாலிட்டி இஸ் அலவுட். ஹால்மார்க்னாலே குவாலிட்டி, அதுக்கப்புறம் அது என்னதுன்னு தெரியல. ஹால்மார்க் சில்வர் வித் குவாலிட்டி இஸ் அலவுட். ஆல் பிளெஜ்ட் ஐட்டம்ஸ் மட் பி செக்யூர்லி ஸ்டோர்ட் அண்ட் இன்ஷூர்ட் அன்டில் தி ஓன் இஸ் ரீபெய்டு. இது அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட ரூல் இது. இது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, பாரோவர்ஸ் வந்து 10 kg வரைக்கும் இதை வந்து பிளெஜ் பண்ணலாங்க. ஒரு ஆள் வந்து 10 kg வரைக்கும் பிளெஜ் பண்ணலாம். 500 grams ஆஃப் காயின். 10 kg சில்வர் ஜுவல்லரி நீங்கள் வைக்கலாம். 500 கிராமு காயின் வைக்கலாம். காயின்னா அந்த ரவுண்டு காயின். பாராக வச்சிங்கன்னா அலவுடு இல்லை, அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க ரூல்ஸு. கிளியராக அதை பார்த்துக்கோங்க. லோன்ஸ் கேன் பி மேட் அகெயின்ஸ்ட் ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ் ஆர் காயின்ஸ் ஆஃப் சில்வர் ஆஸ் கொலாட்ரல். Banks and NBFC must value the metal based on actual purity. பியூரிட்டினா இது 925 இல்லை என்னன்னு பார்த்து உங்களுக்கு கொடுப்போம். லோன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லோனாக கிடைக்கும், எம்எஸ்எம்இ பாரோவர்ஸ்க்கும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி தான், இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி புல்லியன் பார்ஸ் வந்து அலவுடு இல்லை. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்டு பை கோல்டு ஆர் சில்வர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கொலாட்ரல். அதே மாதிரி மேக்ஸிமம் குவான்டிட்டி என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரியாக இருந்தால் 10 கிலோ, சில்வர் காயின்ஸாக இருந்தால் 500 grams. கோல்டுக்கும் இது சேர்த்து இருக்குது. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அப் டு 1 kg, கோல்டு காயின்ஸ் அப் டு 50 grams. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாமல் சில இடத்துல இருந்தாங்க. எனக்கு தெரியாது இப்போ என்ன சுச்சுவேஷன்னு. பட் ஆனால் கோல்டு காயின்ஸை அலோவ் பண்ணுவாங்க April 1, 2026லேருந்துங்க. இதுதான் அந்த ரேஷியோ. வந்து உங்களுக்கே தெரியும், கோல்டு இவ்வளோ வேல்யூனா அதுக்கு வந்து 85% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி தான் இங்கே இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் இதை. ஸோ ரூல்ஸ் பார்த்துட்டோம். எனக்கு என்ன தோணுதுங்கிறது நான் சொல்கிறேன். இதில் என்ன சேலஞ்ச் வரும்னு நான் சொல்கிறேன். நம்ம பேங்க்கில் இருக்கிற லாக்கர்ஸ்க்கு சில்வர் ஐட்டம் வைக்கிறதுக்கு அவைலபிலிட்டி இருக்கா? நான் சொல்கிறது நம்ம லாக்கர் இல்லை, அவங்கள நம்ம ஜுவல் லோன் எடுக்கிறச்சே ஒரு லாக்கர் வைக்கிறாங்களே, அந்த லாக்கர் வந்து இனஃப் அவைலபிலிட்டி இருக்கா? இப்போவே பார்த்தீங்கன்னா ஜுவல் லோன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, எஸ்பெஷலி சவுத்தில் வந்து ஜுவல் லோன் ஜாஸ்தி இருக்குது. அதில் என்னென்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அழுத்தி வச்சு ஜுவல் டேமேஜ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் போகாத குறைக்க சில்வரும் அதில் வச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்ச பேங்க்கில் இல்லை இவ்வளோ பெரிய. ஏன்னா கோல்டு வந்து இருக்கிற குவான்டிட்டிக்கும் சில்வரில் இருக்கிற குவான்டிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈஸியாக ஒருத்தர் 10 கிலோ போய் வைக்க முடியும். அது அவங்க வந்து லிமிட் வந்து 10 கிலோன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ஒருத்தர் 10 கிலோ வைக்க முடியும். அப்போ 10 கிலோ வைக்கிறச்சே வந்து அதில் வந்து அமௌண்ட், அந்த ஸ்பேஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? அப்போது கீழே கோல்டுக்கும் சில்வருக்கும் தனித்தனியாக வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே முடியுமா? கோல்டு கீழே வச்சு மேலே சில்வர் அந்த வெயிட்டை வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோல்டு டேமேஜ் ஆகும். இந்த சேலஞ்செலாம் அவங்க முன்னாடி பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் நம்ம வந்து சில்வர் வைக்கிறச்சே இது நம்ம கவனிப்போம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ லாக்கர் மட்டும் ஒரே லாக்கர் தான் இருக்கும், ஒரே மாதிரி சேஃப் தான் இருக்கும் எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு. அதில் போய் அவங்க வச்சுருக்காங்க. கோல்டு வந்து கீழே வைக்க போகிறாங்களா, இல்லை தனியாக அதுக்கு லாக்கர் சேஃப்டி பண்ணிட்டாங்களா, சில்வருக்கு தனியாக பண்ணியிருக்காங்களா, கோல்டுக்கு தனியாக பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்தவரையிலும் தனித்தனியாக இருக்காது. எல்லாம் ஒரு பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட்டுக்கு மேலே இன்னொரு பேக்கெட் போட போகிறாங்க. அப்போது கண்டிப்பாக வந்து அதில் அந்த ஹெவினஸில் வந்து கோல்டு டேமேஜ் ஆகும். இது என்னோட வியூ. உங்களோட வியூ என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கலாம். செகண்ட் இஷ்யூ அது நான் காமிக்கிறேன். செகண்ட் இஷ்யூ பாயிண்ட் பண்ணுறேன், அது நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த சார்ட்டுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க என்ன போடுறாங்கன்னா, ஒன்லி ஹால்மார்க்டு சில்வர். அப்போது உங்கள் தாத்தா உங்கள் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு காயின் நீங்கள் பண்ண பார்ப்பீங்க. அந்த காயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஜுவல்லரிக்கு காயின் கொடுக்க மாட்டாங்க. ஜுவல்லரி கொடுத்தா ஜுவல்லரி தான் கிடைக்கும், இல்லை வேறு எதான பொருளாக வாங்கிக்கோன்னுவாங்க. ஸோ இந்த சேலஞ்செலாம் இருக்குது. அப்படி சப்போஸ் அவங்க காயின் கொடுத்தாலும் பழைய ஜுவல்லரிக்கு வந்து 30%லேருந்து எல்லாத்தையும் கழிச்சுன்னு தான் கொடுப்பாங்க. இது ஒரு மேஜர் லாஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சு ஹால்மார்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். ஹால்மார்க் பண்ணினதுக்கப்புறம் வச்சது, அதை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூட எத்தனை நாள் இது நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது.
இந்த டேமேஜ் கோல்டு ஜுவல்லரியில் ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா அவங்க எடுக்கிறது நிறுத்திடுவாங்க. உங்ககிட்ட வந்து மொத்தமே வந்து ஒரு 100 கிலோ வைக்க தான் இருக்குது. ஆனால் கரண்ட் சினாரியோவில் பேங்க்குக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒருவேளை ஏப்ரல் 2026க்குள்ளே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, சில்வர் வைக்கிறதுக்கும் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணாங்கன்னா ஓகே, அது கண்டினியூ ஆகும். பட் இப்போது கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன்லேயே அவங்க லாக்கரை மாற்றாமல் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் அது இதாகாது, நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணும்படியாக ஆகிடும். ஏன்னா கண்டிப்பாக சில்வர் அண்ட் கோல்டு வந்து சேர்ந்து வச்சு அது வெயிட் தாங்குமா தாங்காதா இதெல்லாம் அவங்க வந்து ப்ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆஸ் அ கஸ்டமர் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோல்டு வந்து நம்மளது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா ப்ரிகாஷனும் நம்ம பண்ணிக்கணும்.